2022ல நடந்த குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர்ல உள்ள கேட்ட கொஸ்டின்ஸோட ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு வீடியோன்னு பார்த்துட்டு வரோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பேப்பர் 1ல மாடர்ன் இந்தியால கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ 4th 10 மார்க்ல மாடர்ன் இந்தியால என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஹைலைட் த ரோல் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன் த இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சர்தார் வல்லபாய் பட்டேல் played a major role in integration of Indian states. He is called as Iron Man or Steel Man of India அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்ட்ரோ பாயிண்டாவோ இல்ல கன்க்ளூஷன் பாயிண்டாவோ எழுதிக்கலாம். தென் வேற என்ன இன்ட்ரோலாம் எழுதிக்கலாம் அப்படின்னா, he served as the first home minister and deputy prime minister of India. He is recognized as real unifier of India அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ மாதிரி எழுதிட்டு, அதுக்கப்புறம் அவர் நேஷனல் இன்டகிரேஷன்ல என்ன ரோல் பிளே பண்ணாருன்னு சொல்லி பாயிண்ட்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் வந்து டிராஃப்ட் பண்ணி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நியர்லி 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இந்தியால இருந்தது. ஸோ அது அங்கங்க டிஸ்பர்ஸ் ஆகிருந்தது. அது எல்லாமே வந்துட்டு யூனிஃபை பண்ணதுல பெரிய பெரிய ரோல் வந்து வல்லபாய் பட்டேல் தான். அதுக்கு அவர் யூஸ் பண்ணது தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன். அதை சைன் பண்ணி கொடுக்கணும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருப்பாரு. ஸோ ஆஃப்டர் தி சைனிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்லி கெட் இன்டகிரேட்டட் இன்டு தி Indian territory. So by signing the instrument, the princely states agreed to hand over the control of defense, foreign affairs and communication to the union government. Next அவரோட ஐடியா என்னன்னா privy purse. Privy purse என்னன்னா making the payment to the royal families in lieu of joining the India. அதாவது அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்லாம் இந்தியன் கவர்மெண்டோட ஜாயின் ஆகிட்டனால அது ராயல் ஃபேமிலிஸ் ஏற்கனவே என்ஜாய் பண்ணிட்டு வந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு பயந்தாங்க. ஸோ அதுக்காக வல்லபாய் பட்டேல் வந்து பிரைவேட் பர்சன்ங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதுபடி என்னன்னா, தி இந்தியன் கவர்மெண்ட் வில் பே ஃபார் தி ராயல் ஃபேமிலிஸ் ஃபார் தியர் பெட்டர் சர்வைவல். ஸோ இதுல வந்து சில ஸ்டேட்ஸ் 565 ஆட் ஸ்டேட்ஸ் இருந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, அதுல சில ஸ்டேட்ஸ் மட்டும் வல்லபாய் பட்டேல் எவ்வளவு முயற்சித்தும் வந்துட்டு இன்டகிரேட் ஆகுறதுல வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு 3 ஸ்டேட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைதராபாத் இருந்த மகாராஜா வந்து அது வந்து முஸ்லிம் மெஜாரிட்டி ஏரியா. ஸோ ஹி த்ரெட்டன்ட் தி இந்தியன் கவர்மெண்ட் தட் தே வில் கோயிங் டு ஜாயின் வித் தி பாகிஸ்தான் கவர்மெண்ட். பட் ஹைதராபாத்ங்கிறது டவுன் சவுத் ஆஃப் இந்தியால இருக்கு. டவுன் சவுத் ஆஃப் இந்தியால இருந்துட்டு இங்க பாகிஸ்தான் கூட அவங்க ஜாயின் பண்றங்கும் போது it really leads to a lot of confusions and the balkanization of India. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் வந்துட்டு பட்டேல் வந்து அங்க லோக்கல்ல இருந்த பீப்புள் வேர் அகெயின்ஸ்ட் தி ரூலர் ஆஃப் ஹைதராபாத். கிங்குக்கு அகெயின்ஸ்டா நிறைய அங்க வந்து போராட்டங்கள்லாம் வெடிச்சது. ஸோ அது அந்த டைம்ல வந்து பட்டேல் send Indian troops to the state in support of the freedom struggle going on in the Hyderabad state against Nizam. So within 4 days India had the control of Hyderabad. Next வந்து ஜுனாகத் வந்து இங்க இதுல ஹைதராபாத் நாட் ஹைதராபாத் குஜராத்ல இருக்கிற பிளேஸ் தான் வந்து ஜுனாகத். அங்க வந்து பிளபிசைட் மூலமா வந்து இந்தியன் பீப்புள் ஃபேவர்ட் இன் ஜாயினிங் வித் தி இந்தியா. நியர்லி 96% பீப்புள் வந்துட்டு இந்தியா கூட ஜாயின் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ அது மூலமா ஜுனாகத் வாஸ் காட் இன்டகிரேட்டட் வித் இந்தியா. நெக்ஸ்ட் மேஜரான ஸ்டேட் பாத்தீங்கன்னா காஷ்மீர் வந்து கரெக்டா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்டேட். ஸோ வந்து காஷ்மீரோட கிங் வந்து மகாராஜா ஹரி சிங். அவர் வந்து இந்தியன் ரூலர். பட் காஷ்மீர் பாப்புலேஷன் வந்து முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகமா இருந்தது. ஸோ அந்த கிங் வந்துட்டு இந்தியா கூடயும் ஜாயின் ஆகாம பாகிஸ்தான் கூடயும் ஜாயின் ஆகாம நம்ம ஒரு தனி ஸ்டேட்டா இருந்துட்டு போவோம், தனி நேஷனா இருந்துட்டு போவோம்னு அவர் டிசைட் பண்ணியிருந்தாரு. பட் அந்த டைம்ல தான் வந்துட்டு பாகிஸ்தான்ல இருந்த ட்ரைபல் பீப்புள் நிறைய பேர் வந்துட்டு ட்ரைபல் ஆர்ம்டு பீப்புள் வந்து என்டர்ட் காஷ்மீர். ஸோ அது அவங்களோட இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து இந்தியாவோட ஹெல்ப்பை கேட்டாரு. அப்போ இந்தியா வந்துட்டு நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன்ல சைன் பண்ணீங்கன்னா நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற வழி இல்லாம த கிங்ஸ் சைன்ட் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் வித் இந்தியா. ஸோ தட் தி காஷ்மீர் காட் இன்டகிரேட்டட் வித் Indian state. So through these type of various measures, Patel integrated princely states along with British Indian territory and thus
prevented balkanization of India. So he is rightly known as Iron Man of India ன்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். Thank you all.